ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள். அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது தமிழகத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியல். ஹொசூர் விமான நிலைய திட்டத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் நிராகரித்ததாக தகவல். ஹொசூரை சுற்றியுள்ள வான்பகுதி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவன கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறி நடவடிக்கை. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பும் நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. மதுரையில் இருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 6000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பல்வேறு இந்திய மொழிகளின் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசு சார்பில் தேசிய அளவில் விருதுகள். 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் செம்மொழி இலக்கிய விருதுகள் என்ற பெயரில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வாசிப்பின் மூலம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் அறிவு தீ பரவ வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழாவில் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு வெள்ளோட்டில் காளிங்கராயன் அணையை கட்டிய காளிங்கராயன் மன்னரின் சிலை திறப்பு. முழு உருவ வெண்கல சிலை மற்றும் நூலகத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை மீண்டும் ஆஜராகிறார் தவேக தலைவர் விஜய். இன்று மாலை தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாட்டில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில சுகாதாரத்துறை உத்தரவு. தொடர் காய்ச்சல், தலைவலி, வாந்தி போன்ற பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக மக்களுக்கு அறிவுறுத்தல். தை அமாவாசையையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரைகள், கோவில் குளக்கரைகள், ஆற்றங்கரைகளில் குவிந்த மக்கள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல், கும்பகோணம் மகாமக குளம், திருச்செந்தூர் கடற்கரை, ஸ்ரீரங்கம் அம்மா படித்துறைகளில் திதி கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்கள். காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே மலையேற பக்தர்களுக்கு அனுமதி. தொடர் விடுமுறையால் திருப்பதியில் தரிசனம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலவச தரிசன வரிசையில் 24 மணி நேரம் காத்திருந்து பெருமாளை சேவித்த பக்தர்கள். 6950 கோடி ரூபாய் மதிப்பிலான காசிரங்கா உயர்த்தப்பட்ட வழித்தட திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. 2 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடியரசு தினம் நெருங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டது மத்திய அரசு. பேருந்து, ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பை அதிகரிக்க கட்டளை. காஷ்மீரின் ஸ்ரீநகரில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறது இந்திய ராணுவம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு மோப்ப நாய்கள் மூலம் முக்கிய இடங்களில் இடைவிடாத பரிசோதனை. பாஜகவின் தேசிய தலைவராக அக்கட்சியின் செயல் தலைவர் நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் நடைபெறும் ராட்சத பலூன் திருவிழா. தரையுடன் கயிற்றால் கட்டப்பட்ட பலூன்களில் பறக்க மக்கள் ஆர்வம். பாலிவுட்டில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு மதம் காரணமாக இருக்கலாம் என இசை அமைப்பாளர் AR ரஹ்மான் கூறிய விவகாரம். ரஹ்மானின் கருத்து முற்றிலும் தவறானது என்றும் நாட்டு மக்கள் அவரை மதத்தின் பார்வையில் பார்ப்பதில்லை என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கருத்து. மும்பை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்தது ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி. மும்பையின் அடுத்த மேயர் யார் என்ற போட்டி எழுந்திருக்கும் நிலையில் திடீர் நடவடிக்கை. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு கடலோர காவல் படையினர் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி தொடங்கியது. மாலத்தீவில் நடைபெறும் நிகழ்வில் 3 நாடுகளின் வீரர்களும் ஒரு சேர பங்கேற்பு. அமாவாசையையொட்டி பிரயாக்ராஜ் கங்கை நதியில் நீராட வரும் பக்தர்கள் மீது தூவப்பட்ட ரோஜா இதழ்கள் ஹெலிகாப்டர் மூலம் வானில் இருந்து தூவப்பட்டன. மாமல்லபுரத்தில் உருவாக்கப்பட்ட 33 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் பீகாரில் நிறுவல்.
கெசாரியா கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 210 டன் எடை கொண்ட சிவலிங்கத்தை வழிபட பக்தர்கள் ஆர்வம். ஈரானில் கைது செய்யப்பட்ட இந்திய கப்பல் மாலுமிகள் 16 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். தூதரகம் மூலமாக மாலுமிகளை மீட்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவல். குரீன்லாண்டை அமெரிக்கா வாங்க அனுமதிக்கும் வரை ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீதான வரி உயர்த்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஒப்பந்தம் எட்டப்படும் வரை பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட 8 நாடுகள் மீதான வரி ஜூன் 1 முதல் 25% அதிகரிக்கப்படும் என தகவல். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம். குரீன்லாந்து விவகாரத்தில் கூடுதல் வரி விதிப்பது இருதரப்பு உறவை பாதிக்கும் என எச்சரிக்கை. ஈரானில் புதிய தலைமை அமைய வேண்டிய நேரம் இது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனியின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்தியாவுடனான நட்பில் ஏற்பட்டிருக்கும் விரிசலை சரி செய்வது அமெரிக்காவுக்கு அவசியம் என ட்ரம்ப் கட்சி எம்பி வலியுறுத்தல். பாகிஸ்தான் அல்ல, இந்தியாதான் அமெரிக்காவில் முதலீடு செய்வதாகவும் அறிவுறுத்தல். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்காக ராக்கெட்டை ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தது நாசா. வருகிற பிப்ரவரி மாதம் ராக்கெட் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல். ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.